ஐடி விங் கலந்தாய்வு நடந்தது சென்னையில். அந்த ஐடி விங் தகவல் தொழில்நுட்ப பாசறை கலந்தாய்வுக்கு வந்திருந்த போது அப்போது மூத்தவர்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு காணொலி பேசியிருக்கேங்க. நான்லாம் சும்மா யதார்த்தமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசும்போது சொல்கிறாங்க, தம்பி உன்னை வேட்பாளராக நிறுத்தலாமான்னு யோசிக்கிறோம்ப்பா. நான் அவர்கிட்ட அதுதான் சொன்னேன், அண்ணா நான் பார்ப்பன சமுதாயம், இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. 2021 பார்த்த கூட்டத்தை விட இப்போ அதிக அளவில் அதிக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் தன்னார்வலர்களும் இருக்காங்க, பொறுப்பாளர்களும் இருக்காங்க. நம்ம பொறுப்புலேயே 1300 பேரை தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்களாகவும் இருக்காங்க. ஆனால் இலங்கையில் உள்ள மேதகு பிரபாகரனுடைய கட்டுப்பாட்டில் செயல்பாடில் அவருடைய கட்டமைப்பில் வளர்ந்த உறவுகள் அது மிகப்பெரிய ஒரு இப்போ நினைச்சா கூட கண்ணீர் வர்றத மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய சம்பவங்கள். இந்த மண்ணுக்குள்ள நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இதுக்குள்ளே இதில் இருக்கிற சுத்த வரை இருக்கிற படங்களை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அவங்கள தெரியலைன்னு சொன்னால் இவங்க பண்ண தியாகம் அது தெரியாமல் வச்சிருந்தது யாருடைய பொறுப்பு? வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக கட்சி பணிகளில் ஈடுபட்டு இருக்கீங்க. இப்போ எத்தனை நாளாக இந்த மாதிரியான தேர்தல் பயணங்களை நீங்கள் இப்போ மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்கீங்க? வருடம் ஒரு மாதம் தமிழ்நாட்டில் மண்ணுக்கும் மக்களுக்குமான சேவை அரசியலை தமிழ் தேசிய கழகமாக நாம் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான சேவைகளை செய்கிறது. குறிப்பாக இந்த வருடம் தேர்தல் வர்றதால கூடுதலான கருவிகள், கூடுதலான மக்களுடைய உதவிகள் என்ன நோக்கி வருது. இப்போ நாம் ஒரு மரக்கன்று கொடுக்குறோண்டா நம்ம உடம்பை பார்த்திங்கன்னா நாம் மரக்கன்று நடுற மாதிரியா இருக்குது. அப்போ இப்போ நாம் தமிழர் தம்பி தங்கைகள் சுற்றுச்சூழல் பாசறையிலிருந்து உதவிட்டு வந்தாங்க அதுகளை செய்கிறதுக்கு. அப்போ நாம் மண்ணுக்கும் மக்களுக்குமான சேவைகளில் இருந்து கரங்கள் எங்களுக்கு உதவியாக இருந்துச்சுது. இப்போ தேர்தல் களம்ன்றதால இந்த நேரத்தில் கூடுதலாக எல்லா பாசறைகளும் முழு மூச்சானுண்டு செய்யுது. ஸோ நான் ஒரு சின்ன அவங்களுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்குறோம். அதில் பயன்படுறது இந்த மண்ணும் மக்களும். இந்த மண் மலடி ஆகிட்டு இருக்கு, இல்லாமல் காணாமல் போயிட்டுருக்கு. இந்த மக்கள் அறியாண்மையில் இருக்கிறத தாண்டி அடிமை வாழ்க்கையில் தாங்கொன்னா துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. இந்த அடிமை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் மட்டும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த மக்களுக்கான ஃப்ரீபீஸ் கொடுக்குறதா நீங்கள் விளம்பரம் எங்கேயும் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னா, அந்த 2 லட்சம் கோடி ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிக்க அந்த மக்களோட வரி சும்மா கூடுது. அதுவும் எப்படி கூடுதுன்னு சொன்னால் அது 4.5 லட்சம் கோடி ரூபா இந்த 2 லட்சம் கோடியால் மட்டும் கூடியிருக்கு. அப்போ ஏற்கனவே இருந்த வரி சுமை, ஏற்கனவே இருந்த கடன் சுமை மக்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை சுமந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட 2500 ரூபா நான் உனக்கு தந்துட்டு போகிறேன் என்று சொல்லிட்டு பிறகு இன்னொருத்தர் எனக்கு 4500 ரூபா திருப்பி தான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2500 ரூபா கையில் வாங்கிக்க ஏதோ அந்த நேரம் நல்ல பிரியாணி சாப்பிடலாம், ஒரு சினிமாவுக்கு போகலாம், ஒரு அப்படியே சரக்கடிச்சிட்டு வரலாம்னு சாதாரணமாக யோசிப்பாங்க. ஆனால் 4500க்கு எங்கே போகின்றா திருப்பி மறுபடியும் யார்கிட்டையும் வட்டிக்கு வாங்கி அதை கட்டணும்னு நாம் யோசிப்போம். ஆனால் அந்த மக்களுக்கு அந்த புரியாமல் இருக்கிற ஒரு சூழல். அப்போ இந்த வரிசுமைன்றது கொண்டாட வேண்டிய விஷயம் இல்லை. இன்னைக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நான் தமிழருக்கு பொங்கல், ஒவ்வொரு வருஷம்தான் பொங்கல் வருது. அப்போ எல்லாம் இந்த தேர்தல் அரசியலை மாயமாக்கி மந்திரமாக்கி ஒரு அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் முயற்சிக்குது. ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த மாநாட்டுக்கு மண்ணுக்கான மக்களுக்கான மக்களின் மாநாடு இதிலிருந்து நாம் பேசுகிறோம். இந்த மண்ணுக்குள்ளே நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் இதுக்குள்ளே இதில் இருக்கிற சுத்த வரை இருக்கிற படங்களை இந்த பெரியோர்களை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அவங்கள தெரியலைன்னு சொன்னால் இவங்க பண்ண தியாகம்
உங்கள் வீட்டுக்கு பண்ணையில் இந்த மண்ணுக்கும் இந்த தமிழுக்கும் இந்த மக்களுக்குமாக பண்ணின தியாகங்கள் அது தெரியாமல் வச்சிருந்தது யாருடைய பொறுப்பு? இந்த 60 வருஷமா இவங்களை எல்லாம் மறைச்சது யாருடைய பொறுப்பு? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெரியாரா வச்சிருந்துட்டு இவ்வளவு பெரியார்களையும் மறைச்சது யாருடைய பொறுப்பு என்றதை உணர்வாங்களா இருந்தா ஏன் தமிழ் தேசியம் வெல்லோனும்? இந்த தமிழருடைய இந்த மிகப்பெரிய தியாகங்கள் மதிக்கப்படணும். இந்த வரலாறுகள் அரசர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் ஏன் இவர்களை எங்களுடைய வரலாறை நாங்களே மறக்கிறோமா மறைக்கப்படுமான்றதை நாம் உணர வேண்டியிருக்கு. ஸோ இதுகள் எல்லாம் இந்த மாநாட்டுக்கான ஹைலைட்ஸாக வருது. மாநாட்டில் ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு கொடி அதை அறிமுகப்படுத்துறதுக்கே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருந்த காலம் மாறி இன்றைக்கு திருச்சியில இருந்து இங்கே மட்டும் 10 கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக விவசாயி சின்ன கொடியும் புலிக்கொடி சின்ன கொடியும் தமிழ்நாடுக்குரிய சின்ன கொடியும் திராவிடம் என்று சொல்லி இன்னைக்கு ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ மற்ற எந்த ஒரு ஸ்டேட்லேயும் திராவிடம்ன்றது இல்லாமல் திராவிடம் என்ற சொல்லே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு கொடின்றது சேரன் சோழன் பாண்டியன் என்று இந்த மூவேந்தருடைய அவர்களுடைய தூக்கி பிடிச்ச அந்த வில்லும் அம்பும் மீனும் இணைஞ்சு அந்த இணைக்கிறதுக்கான தமிழ்நாடுன்றது இன்னைக்கு சுருக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாடு என்ற எல்லைகள் சுருக்கப்பட்டிருந்தாலும் தமிழனுடைய அந்த அடையாளம்ன்றது எப்பவுமே விரிந்துதான் இருக்கு. யாரும் ஊரே யாவரங்களிர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இப்படி அன்பே சிவம் என்று சொல்கிறோம். நாம் அன்பை வளர்த்துட்டு இந்த அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை கொண்டு போய் சேர்த்துட்டு இன்னைக்கு இந்த மாநாட்டில் சுத்த வர பார்த்தீங்கன்னா சில்பு சுல்தானுக்கும் தமிழனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் அவருடைய போஸ்டரோ அவருடைய பேனர் இங்கே இருக்க வேண்டிய தேவை இருக்கு? அப்போ எப்பவுமே நன்றி மறப்பது நன்றன்று என்ற மாதிரி இந்த இனத்துக்கும் இந்த நலனுக்கும் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் உதவி இருக்கிறாங்க அவங்களையும் மறக்காம தமிழர்கள் அவ்வளவு தூரம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இந்த மாநாடு வந்திருக்கு. தொடர்ச்சியா இந்த மாநாட்டில் நீங்க எத்தனை நாளா செயல்படுறீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பல நாடுகள்ல இருந்து இந்த மாநாட்டுக்காக வந்துகிட்டு இருக்காங்க, பல ஊர்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான பொருட்செலவுகள் அதிகம். அதை பத்தி நீங்க இந்த மாநாடை பொறுத்தவரையில கட்சிகள் என்று பார்க்கணும். அனைத்து கட்சிகளுக்கும் பல மாநாடுகளை பார்த்துருப்பாங்க. உயிர் சேதங்களை உருவாகிற அளவுக்கு பல கட்சி மாநாடுகளை நாம் பார்த்துருக்குறோம். மிகப்பெரிய துயரங்களை நாம் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த மாநாட்டுக்கு அனைத்து கட்சி சார்ந்த ஆக்களும் சமூகம் அளித்த ஒரு மாநாடு எப்படி நடத்தப்படணும் என்றது தெரிஞ்சிருக்கிறது. அவர்களுக்கு எதிர்வருங்காலத்துக்கு அவர்களுடைய அந்த அரசியல் பயணத்துக்கு உதவியாக இருக்கும் என்றதான் முதல் குறியிட்டு சொல்கிறேன். ரெண்டாவது இந்த கட்சிகள் திராவிட எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இன்னும் பல நாடுகள்ல இருந்து வராங்களே, ஏன் இவ்வளவு செலவு பண்ணி வராங்க? 165 நாடுகளில் நாம் தமிழருடைய கிளைகள் இருக்கு. அதில் நாம் தமிழர் பிரித்தானியா, அதில் நான் ஒரு உறுப்பினராக கூட இருக்கிறேன். அதில் ஆரம்ப கட்டத்தில் இருந்து அதில் பயணிச்சிட்டு இருக்கேன். நான் பிரித்தானியாவில் இருந்து லண்டனில் இருந்து நான் வந்திருக்கேன் இந்த மாநாட்டுக்காக, அதை பார்க்குறதுக்காக, இந்த மக்களை சந்திக்கிறதுக்காக. அவங்களுக்கு நாங்கள் சர்வதேச கட்சி, இது திராவிடம் என்று சொல்லிக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீஜனல் கட்சியாக பார்க்குறோம். காங்கிரஸ் பிஜேபின்னு பார்க்க இந்திய தேசிய கட்சியாக பார்க்குறோம். ஆனால் நாம் தமிழர்ன்றதை ஒரு சர்வதேச அளவில் 165 நாடுகளில் வேர் பரப்பி வேர் ஊண்டி நிற்கிற ஒரு கட்சி. அதில் இருந்து பல பேர், நான் நினைக்கிறேன் எனக்கு அறிஞ்ச அளவில் 1500லேருந்து 2000 நபர்கள் இந்த 165 நாடுல இருந்து இங்கே வந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். 2000 நபர்கள் வெளிநாடுகள்ல இருந்து மட்டும் வந்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் லண்டன்ல இருந்து மட்டும் குறைஞ்ச ஒரு 60 பேர் வந்திருப்பாங்க, யூகேல இருந்து. சிறப்புங்க. இப்போ இங்கே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட
நபர்கள் உள்ள வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து இதுவரைக்கும் இது போன்ற கூட்டங்களை வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைச்சது கிடையாது. 5 லட்சத்துக்கு மேலதான். ஆனா இது முதல் முறையா இந்த மாதிரி கூட்டம். ஏன்னா சமீபத்தில் பார்க்கணும் நிறைய கூட்ட செல்ல நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டம் வந்து ஒழுங்குமுறையா எப்பயுமே வந்து நடக்கும். அதே போல இந்த கூட்டமும் நடைபெற வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு நபரை பார்த்தேன், கையில் வந்து ஒரு பை வச்சிருந்தாரு. ஒரு வேலை செய்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து வேலை பழுவில் வந்து அது காப்பி குடித்தார். அதில் இருந்த எல்லாருக்குமே ஒருத்தர் வந்து 10-20 காப்பி வாங்கி அந்த வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன அண்ணன் தம்பியை தான் அவங்க பார்க்குறாங்க, கூலிக்கு வேலை செய்கிறவனா பார்க்கல. அவர் பார்த்துட்டு அவருடைய இதில் அந்த காப்பி இந்த பேப்பர் கப்பை வந்து கீழே போடுறாரு. போட்டுட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் அந்த பையை எடுத்து அந்த கப்பை எடுத்து இதை எடுத்து அந்த பையுக்குள்ளே போட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு உடனே அதை பண்ணுறார். அப்போ நான் யோசித்தேன், இது எதுக்கு இந்த பை கையிலேயே வச்சுருந்தவருண்டு. இவ்வளவுத்துக்கு அவர் வெளிநாட்டில இருந்து வந்து செய்கிறாரு. அப்போ அந்த சுய ஒழுக்கம்ன்றது அவர் தப்பு பண்ணுறன்றதை சுட்டி காட்டுறதை விட அவர் பாட்டில் அவருடைய வேலைய கவனத்தில் அந்த தப்பு நடக்க கூட அந்த சுய ஒழுக்கத்தின் அடிப்படையில் அவர் அந்த பேப்பர் கப் எடுத்து பேக்கில் வச்சுட்டு இருக்கார். அவர் எப்போ ஒரு பின்னை பார்க்குறாரோ அப்போ கொண்டு போய் அதை போட போகிறார். அப்போ அவர் ஒரு சுற்றுலா மாதிரி வந்து இடத்தை பார்த்துட்டு இருக்கே அந்த சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே வர ஒவ்வொருவரும் ஒரு எம்பசிடர் மாதிரி இந்த தமிழ் தேசியத்தின் ஒரு முன்னுதாரணமாக தங்களை ஒவ்வொருவரும் தேசிய தலைவர் நினைவு கொண்டு தேசிய தலைவர் வழியில் நடக்கிறவர் வந்து சீமான் அண்ணன் எப்படி ஒரு தீப்புரியா இருந்து தேசிய தலைவருடைய சிந்தனையை செயல் வடிவம் கொடுத்துட்டு இருக்காரோ அப்படி ஒவ்வொருவரும் சீமான் அண்ணன் என்ற அந்த வழிநடத்தலை அந்த வழிமுறையை முன்னுதாரணத்தை சொல்லுக்கு முன் செயல்ன்ற அடிப்படையில் அவங்க கெப்பாசிட்டியில் அவங்க தெரிஞ்ச விஷயத்த அவங்க படிக்கிறாங்க, தெரியாத விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியாக தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. இந்த மக்களே, இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களே வந்து வித்தியாசமான ஒரு மக்களாக முதல் தடவையாக மாநாடை பார்க்குறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு சாதிய மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இது 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இதை நடக்கிறத பார்க்கவே அவர் ஆச்சரியமாக சொல்கிறார். இப்போவே இப்படி ஒழுங்கா இப்படி எல்லாம் செய்கிறாங்க. அப்போ இது உண்மையாகவே வரவேற்க விஷயம் தானண்டு. அப்போ அவருக்கு நான் ஒரு கிஃப்டாக வந்து விவசாயி கொடியை கொடுத்தேன். கொடுக்க நான் சொன்னது, இது நீங்கள் 2026 தேர்தல் சின்னமாக நீங்கள் வாக்கை செலுத்திடுங்க. ஆனால் எப்போ உங்களுக்கு இது உங்களுடைய சின்னம் என்று உணர்றீங்களோ உங்கள் வீட்டில் இதை ஏற்றிடுங்க என்று சொல்ல அவர் ஃபோட்டோவும் எடுத்து நன்றியும் தெரிவித்து போனார். அவர் கட்சியிலேயும் இல்லை, உறுப்பினரும் இல்லை. முதல் தடவையாக அவர் ஸ்ரீரங்க தொகுதியில் இருக்கிறவர் வந்து பார்த்துட்டு இதை பார்த்துட்டு போனார். அப்படி இங்கே நிறைய அதிசயங்கள் நடக்குது, நிறைய ஆச்சரியங்கள் நடக்குது. நான் ஒன்று சொல்லுவேன், இந்த மாநாட்டுக்கு நீங்கள் பொதுமக்களாக வாரீங்களோ வேற்று கட்சிக்காரங்களாக வாரீங்களோ இல்லாட்டி எந்த எண்ணத்தோடு வந்தாலும் நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. அடுத்த 2 மாதத்துக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு பேசுபொருளாக இந்த மாநாடு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவுதான் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஆளுறதுக்கு தயாராகிருச்சு என்றதை நீங்கள் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு களமாக இது அமைஞ்சிருக்கு. 10 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற திருச்சியில இருந்து தமிழ்நாடு கொடி, புலிக்கொடி, மற்ற விவசாயி சின்ன கொடி தொடர்ச்சியாக பறந்துட்டே இருக்கு. அதில் இருக்கிற பேனர்களாவது கொடிகளாவது எந்த ஒரு பொதுமகனையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவில் நல்ல சீராக ஒழுங்காக இருக்குது. நேற்றைக்கு வந்து எஸ்பி சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் இது தேவையா இல்லாத ஒரு வேலை.
பொதுவாக வந்து கான்ஸ்டபிள்ல இருந்து ஒரு காவல்துறையிலேருந்து வந்து அப்படியே தடியோட வந்துட்டு போவாங்க. இது அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளே வந்து ஒரு அக்கறையோட இந்த மேடையெல்லாம் ஏறி பார்த்து இந்த லைட்டுகள் இதுகளெல்லாம் வந்து ஆட்டி பார்த்து காற்றுக்கு இதுக்கு எஃபெக்ட் பண்ணுமா, ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டி. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 40 போலீஸ் ஒரு படம் மாதிரி வந்து இவ்வளவு அக்கறை எடுத்து செய்கிறாங்களா அவங்க இந்த மக்களை. அது எனக்கு என்ன எண்ணம் தோணுச்சுன்னா, ஒரு ஃபாரின் டிக்னரிஸ் இப்போ டெல்லிக்கு வந்து வெளிநாட்டு பிரதமர்கள் ஒன்று கூடைக்கு எவ்வளவு அக்கறை எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அக்கறையோட வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஒத்துழைப்போட போகிறாங்க. ஒரு மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அதை சொல்லி கை கொடுத்து பாராட்டி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது உண்மையாகவே வந்து இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு மிகவும் உரிமையோட நன்றியை தெரிவிக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கண்ட அர்ப்பணிப்பை நான் உண்மையாகவே இந்த கரூரில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா நான் உண்மையாகவே வந்து காவல்துறையை மதிக்கிறேன். அவங்க இந்த செயல்பாடை வந்து மெச்சுறேன். அவங்க எவ்வளவு தியாகத்தில் மத்தியில் இப்படியான அவங்களும் ஒரு மக்களுக்கான சேவையை பண்ணுறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் சீமான் அண்ணன் மட்டும்தான் அவர்களுக்கான குரலாக எழுப்பி அவர்களுக்கான உரிமையை போராடிட்டு இருக்கிறாரு. எந்த கட்சியும் வந்து எல்லாருமே அவங்கள பாவிக்கிறாங்களே ஒழிய அதை செயல்பாட்டுக்குள்ளேயோ இல்லாட்டி செயல் வடிவத்துக்குள்ளேயோ அவங்களுடைய கொள்கையாக கூட தேர்தல் களத்தில் கொண்டு வர இல்லை. இன்னைக்கு அந்த காவல்துறை வந்து ஒரு மிக அருமையான வேலையை தொடங்குறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நடக்கிற சம்பவங்கள். ஸோ இப்போ 3 நாள் அனுபவம் இந்த களத்தில் வந்து நான் அதிர்ச்சிச்சு போய் நிற்கிறேன், ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். இந்த உள்ளூர் மக்களை சந்திக்கிறதுல மிகவும் ஆர்ப்பரிப்பாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லா பக்கத்தால இருந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் பார்த்துட்ருக்கோம். எறும்புகள் வந்து ஒரு எறும்பு புத்தை கட்டுறதுக்கு இல்லை எறும்புகள் எவ்வளோ மும்மரமாக வேலை செய்யுமோ அது மாதிரி தாய் தமிழ் உறவுகள்லாம் வந்துட்டு அவங்க உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. அது என்னால் கண் குளிர பார்க்க முடியுது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே உந்துதல் என்னன்னா, இனத்தோட விடுதலை, இன விடுதலை அடைஞ்சு ஒரு இனமையான ஒரு இனமாக இருக்கணுங்கிற ஒரே உந்துதலுக்காக தங்களோட அனைத்து தேவைகளையும் தியாகம் பண்ணிட்டு இங்கே மக்களுக்காக நிற்கிறாங்கன்னா அது போற்றத்தக்கது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் பொதுநலம் மட்டும்தான், அதில் ஒரு துளி சுயநலம் இல்லை. அதே மாதிரி நான் திருச்சியிலேருந்து இங்கே வர மாநாட்டு திடலுக்கு வர கிட்டத்தட்ட ஒரு 20-22 கிலோமீட்டருக்கு அடிக்கு ஒரு கொடி இருக்குது. அதுவும் அந்த கொடி வச்சிருக்கிற அழகு என்னன்னா, அதில் வந்து தமிழ்நாட்டு கொடி இருக்குது, கட்சியோட புலிக்கொடி இருக்குது, அப்புறம் நம்ம சின்ன இருக்குது. அது வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இது வெறும் நாம் தமிழருக்கான மாநாடு இல்லை, இது தமிழ்நாட்டுக்கான மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடுங்கிறத வெறும் ஒரு கொடியில் கூட ஒரு குறியீடாக வைக்க முடியுங்கிறதெல்லாம் ஒரு உன்னதமான சிந்தனைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மாநாட்டு திடலுக்கு வரும்போதே இந்த திடலுக்கு வர்ற மக்களுக்கு அந்த இம்பேக்ட் வந்துடும், அந்த 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 தாக்கத்தை கடத்திட முடியும். ரைட்டு, நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி தங்களோட ஆங்கிலத்தில் சொன்னோன்னா அவங்க வெயிட்டை காட்டணும்னு நினச்சா அந்த வெயிட்டை நிரூபிக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது. நீங்கள் மாநாட்டு திடலுக்கு வரும்போதே உங்களுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு திமிர் இருக்கும், நான் தமிழ்நாண்டா அப்படிங்கிற ஒரு திமிர் இருக்கும். அதுதான் இந்த மாநாட்டோட பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். நானும் ஆர்வமாக இருக்கேன் மாநாட்டுக்கு வந்து எல்லாத்து கூடயும் பங்கெடுக்கணும்னு. நாளைக்கு இந்த 234 தொகுதி வேட்பாளர்களோட நீங்கள் ஒரு ஆளாக உட்கார போறீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் ஒரு வேட்பாளராக வந்து நின்று மக்கள் முன்னாடி கை உயர்த்தி நான் தமிழர் வேட்பாளராக நிற்பேன்ல நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நான் எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ செய்நேர்த்தியாக இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிற ஒரு கூட்டம், ஒரு குழு மக்கள் ஒரு 234 பேரை முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னா அந்த 234 பேருக்கும் அவங்க தோள் மேலே இந்த இனத்தோட மொத்த பொறுப்பும் மொத்த கடமையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த கடமையை நான் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பூர்த்தி செஞ்சு இனத்துக்கு பெருமை தேடி தரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே எண்ணமும் கூட. உங்களுடைய முதல் களம் அரசியலுக்கு எந்த பெரிய பின்புலமும் இல்லாமல் பெரிய பெரிய கட்சிகளை நீங்கள் வந்து நேரடியாக சந்திக்க போறீங்க, அதை எப்படின்னு பார்க்குறீங்க?
பெரிய கட்சின்னா எப்படி எப்படி பெரிய கட்சின்னு சொல்றீங்க? பெரிய கட்சிகள் பல கூட்டணிகள் இருக்கு. அதுக்கு அவங்க பல வருஷங்கள் அரசியல், நீங்க 10 ஆண்டுகள் அரசியல் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு அரசியல் காலத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருஷமா அரசியல் பண்ணா பெரிய கட்சியானா கிடையாது. பல கூட்டணி இருக்குன்னா பெரிய கட்சியானா கிடையாது. 234 தொகுதியிலையும் போட்டிடுறதுக்கு எந்த கட்சிக்கு திராணி இருக்கோ அந்த கட்சி தான் பெரிய கட்சி. நான் தான் பெரிய கட்சி. அதனால எங்களுக்கு எதிராக போட்டிடுறதுக்கு திமுகவுக்கு இல்லை புதுசாக வந்திருக்கிற தாவேக்காக்கு அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தான் கேட்கணும். எங்களுக்கு முழு புத்துணர்ச்சியும் முழு உத்வேகத்தோட இருக்கும். பகை மிரள திரள்ற தமிழர்களை பார்த்து நியாயமாக சொன்னோம்னா இந்த பழைய கட்சிகள் தான் பயப்படணுமே தவிர எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்த 236 தொகுதி வேட்பாளர்கள் ஒரே மேடையில் பார்க்கக்கூடிய இத்தனை லட்சம் மக்கள் இந்த இவ்வளோ பேரை வந்து நாம் தமிழர் கட்சியால் தலைமையால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா மாநாடுகளிலும் உயிரிழப்பெல்லாம் ஏற்படுது. சிறப்பான கேள்வி. இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இங்கே நாம் தமிழர் கட்சியோட தலைமையோ நிர்வாகிகளோ இதை கட்டுப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. மக்களே தாங்களை கட்டுப்படுத்திக்குவாங்க. ஒரு கொள்கை சார் உந்துதலோடு ஒரு கொள்கை புரிதலோடு சேர்ற ஒரு கூட்டத்துக்கு அது ஒரு ஆட்டுமந்த கூட்டம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் ஏன் இங்கே வந்திருக்கோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்மளை ஊடகங்கள் பார்க்குது, நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம எந்த மாதிரி ஒரு பிம்பத்தை நம்ம எந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசில் விதைக்க இங்கே வந்திருக்கோங்கிறது தெரியும். அவங்கள நம்ம கட்டுப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். இந்த மாநாடு நல்லபடியாக நடக்கிறதுக்கு இயற்கையை ஒத்துழைச்சா போதும். அது ஒன்று தான் நம்மளோட ஒரே நோக்கம். மற்றபடி மக்கள் எப்படி வருவாங்க, மக்கள் எப்படி கூடுவாங்க, அதெல்லாம் பல நாம் தமிழர் கட்சி மேடைகளை பார்த்தாச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. எவ்வளோ ஆட்கள் வராங்கங்கிற ஒரு லிமிட்டேஷன் நமக்கு கிடையவே. எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க பொறுப்புணர்வோடு இருப்பாங்கங்கிறதுல அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிச்ச அரசியல் கட்சிகளில் இதெல்லாம் தனித்துவமாக தெரியறதுக்கு காரணம் அந்த கொள்கை பிடிப்போம், அந்த ஒரு டிசிப்ளின் தான் வந்து நாம் தமிழர் கட்சிகிட்ட முதன்மையாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உங்களை எப்படி வேட்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க? அதாவது உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கா? இல்லை இதனால தான் என்ன வேட்பாளர் தேர்ந்தாங்க, நான் வேட்பாளர் தேர்ந்தெடுத்தா இதெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது எப்படி பணம் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது அந்த காரணங்களுக்காகவா? என்ன எப்படி வேட்பாளராக தேர்ந்தெடுத்தாங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் தான் சொந்த ஊர், கவுண்டம்பாளையம் தொகுதி. நான் வந்து என் தொகுதியில் இருக்கிற என் ஆர்வல் இளவல் பேரறிவாளனுக்காக மேடையில் ஏறி பேசணுங்கிற ஒரு ஆர்வம். எனக்கு இனத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், என் கருத்து எப்படியாவது கட்சிக்கு கொஞ்சம் வலிமை சேர்த்துறாதா, என் கருத்து என் தம்பி பேரறிவாளனுக்கு வலிமை சேர்த்துறாதாங்கிறக்காக நான் மேடை ஏறி பேச ஆரம்பித்தேன். நான் இந்த நேரத்தில் என் தம்பி பேரறிவாளனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா மேடை ஏற்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் அதுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். அப்படி மேடை ஏறி பேசும்போது அப்படி பேசின ஒரு காணொலி வந்து தலைமைக்கு போகுது. அப்படி போனதுக்கப்புறம் தலைமை என்னை அணுகுனாங்க. என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இங்கே ஐடி விங் கலந்தாய்வு நடந்தது சென்னையில். அந்த ஐடி விங் தகவல் தொழில்நுட்ப பாசறை கலந்தாய்வுக்கு வந்திருந்த போது அப்போது மூத்தவர்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு காணொலி பேசியிருக்கேங்க. நான்லாம் சும்மா யதார்த்தமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். பேசும்போது சொல்கிறாங்க, தம்பி உன்னை வேட்பாளராக நிறுத்தலாமான்னு யோசிக்கிறோம்ப்பா. என்னப்போ நான் அவர்கிட்ட அதுதான் சொன்னேன், அண்ணா நான் பார்ப்பன சமுதாயம், இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல, இது எப்படி சரியாக வரும்னு தெரியலைங்கண்ணான்னதுக்கு சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ நில்லு, நீ நிற்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், நீ நில்லு அப்படின்னாங்க. எனக்கு அப்பவும் நம்புற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 தடவை பேசினதுக்கப்புறம் எனக்கு சரி நான் நிற்கிறோம். இது ஏன்னா இது வரலாற்று பெருமணின்னு நினைக்கிறேன். இதுலேருந்து யாரும் விலகியெல்லாம் போக முடியாது. நான் வந்துட்டு இது எனக்கு என்னோட பங்கு வந்து வெறும் சோஷியல் மீடியாவில் ஐடி விங்கில் இயங்குறது மட்டும்தான், மீடியா ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான், இல்லை மேடை ஏறி பேசுறது மட்டும்தான் அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு வரையறையை போட்டுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு இனத்துக்கான ஒரு பெரும்பணி, இதுலேருந்து யாராலையும் விலகி போக முடியாது. அதனால இந்த இனம் இல்லை இந்த கட்சி வந்துட்டு நான் இந்த வேலையை செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினைக்குதுன்னா அதுக்கு ஒரு சரியான கட்சிக்காரனா தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்கிறது தான் என்னோட வேலைன்னு நினைக்கிறேன். அப்படி தான் என்னையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர் தொகுதியில் நான் என்னோட தொகுதி மக்களோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் நான் என்னுடைய தொகுதி உறவுகளோட கலந்து பேசியிருக்கேன். அடுத்த வாரம் இந்த மாநாடு முடிஞ்சு அடுத்த வாரம் நான் தொகுதிக்கு போகலான் இருக்கேன். தொகுதியில் போனோடனே களத்தில் இறங்கி மக்களாக நின்று அவங்க குறைகளை, என்ன சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி தீர்க்கலாம், இது எல்லாம் முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போட்டிடுறது இதில் எல்லாத்த விட நான் இது ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். எளிய மக்கள் கூட ஒன்றா உட்காந்து அவங்களோட கஷ்டங்களை கேட்டுக்கிறதுக்கும் அவங்களோட வலிய துன்பங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு தம்பியா அண்ணனா ஒரு தோழனா இருக்கணுங்கிறதுல தான் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். தாய் நாடு இலங்கை, தந்தை நாடு
இந்தியா தமிழ்நாடு சிறிய வயதில் இங்கே வந்தாச்சு. ஆனால் இலங்கையில் உள்ள மேதகு பிரபாகரனுடைய கட்டுப்பாட்டில் செயல்பாடில் அவருடைய கட்டமைப்பில் வளர்ந்த உறவுகள் அது மிகப்பெரிய ஒரு இப்போ நினச்சா கூட கண்ணீர் வர்றத மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய சம்பவங்கள். ஆனால் அதை தாண்டி ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி இருக்குது எங்கள் மத்தியில். அப்படின்னா அது இந்த மண்ணில் நம்மளுடைய இந்திய தேசத்தில் தமிழகத்தில் இங்கே அண்ணன் சீமானன் அவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய தமிழ் தேசிய இந்த அரசியல், இந்த செயல்பாடு, நோக்கம், மண்வளம், மலைவளம், நீர்வளம், நிலவளம், அடுத்து உயிரிழக்குமான இந்த கட்டமைப்பு மிகப்பெரிய உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுமே கண்டிப்பாக நாம் தமிழ் அரசியலை மட்டுமில்ல கோட்பாடு கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அவரோட நம்பிக்கை வந்து எதை நோக்கி போறதா நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க படைப்புகளா இருக்கு. நிச்சயமா வெல்லும். நாம் தமிழர் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு கல கட்டமைப்பை உருவாக்கும், மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு வரும். தமிழ் தேசத்துக்கு எதிராக திராவிட வந்து மிக பெருசா ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அதை எப்படி உடைச்சிட்டு தமிழ் தேசம் ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்க? எல்லா அரசியலுக்கும் எல்லா செயல்பாடுக்கும் ஒரு ஆயுள் காலம் உண்டு. அவர்களுடைய அரசியலுக்குன்னு ஒரு காலம் இருந்தது, அதனுடைய ஆயுள் காலம் முடிவடையுது. இனிமேல் வரக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு இந்த மண்வளத்தை காப்பாற்றுறதுக்குன்னு தமிழ் தேசியம் மிக முக்கியமான ஒன்று, மிக சிறப்பான ஒன்று. நிச்சயம் தமிழ் தேசியம் வெல்லும். தமிழுடைய ஆளுமை நிச்சயம் அதை உருவாக்கும். இப்ப ஒவ்வொரு வேட்பாளரும் அண்ணன் வந்து ரொம்ப கவனித்து அவங்களோட பின்புலங்களை ஆராய்ஞ்சு, அவங்களோட கல்வி மற்றும் மற்ற தகுதிகளை வந்து ஆராய்ந்து தான் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு வேட்பாளர் குறித்தான தகவல்கள், அவங்க சமூகத்துக்கான அவங்களோட பங்களிப்பு, அவங்களோட களப்பணி, இதையெல்லாம் வந்து பெருமளவில் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுவும் இல்லாமல் மாற்று கட்சிகளில் இருக்கிற அந்த அரசியலை வந்து நம்ம விமர்சிக்கும் போது அவங்களோட குறைநிறைகள்ல இருந்தெல்லாம் வந்து நம்ம கருத்தியெல்லாம் வந்து எந்தெந்த தகவல்களை வந்து வெளியே சொல்லணும் அப்படின்ற நிறைய நரேட்டிவ் வந்து நம்ம தகவல் தொழில்நுட்ப பாசறை வழியாக வந்து செட் பண்ண போறோம். 234 வேட்பாளர்கள் மக்களுக்கு தெரிஞ்ச வேட்பாளர் கிடையாது. எல்லாருமே அதிகபட்சம் புதுமுகங்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம்? எளிய மக்களுக்கான அரசியலை செய்யும் போது அவங்கள ஒருத்தரங்க தான் நம்ம வந்து ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ணன். அப்ப வந்து அவங்களோட மக்களுக்காக பேசும்போது தன்னால வந்து இந்த மக்களோட அவங்களோட அங்கீகாரம் வந்து கிடைச்சிடும். அதனால நம்ம பெரிய அளவுல கொண்டு போய் சேர்க்கலைனாலும் அவங்க அடையாளப்படுவாங்க. அந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து அவங்களை அடையாளப்படுத்தும். நம்மளும் நமக்கான சமூக ஊடகங்கள் வாயிலாக மற்ற விவாத நிகழ்ச்சிகள் போன்ற இடங்கள்ல வந்து இந்த வேட்பாளர்கள் தங்களை குறித்தும் அவங்களோட தொகுதி பிரச்சனைகள் குறித்தும் பேசப்படும் போது அவங்க வந்து அடையாளப்படுவாங்க. எப்பயுமே வழக்கமா நாம் தமிழ் கட்சி தன்னார்வலர்களாக அதிகபட்சம் செயல்படும். இந்த வாட்டி எப்படி செயல்படுது? ஏன்னா போட்டிகள் அதிகமாகிடுச்சு, புதிய கட்சிகளும் வந்துருச்சு, அவங்களுடைய இளைஞர் படையும் கிளம்பிடுச்சு. இங்க இப்போ இந்த போட்டி எப்படி இருக்கு? போட்டின்றதை விட நமக்கான அந்த படையும் பெருகத்தானே செய்யும். இப்ப நம்ம 2021 வந்து பார்த்த கூட்டத்தை விட இப்ப வந்து அதிக அளவுல அதிக ஊடகங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் தன்னார்வலர்களும் இருக்காங்க, பொறுப்பாளர்களும் இருக்காங்க. நம்ம பொறுப்புலயே வந்து 1300 பேரை வந்து தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்களாகவும் இருக்காங்க. இந்த சமூக ஊடகம் மட்டும் இல்லாம மாநாட்டிலையுமே பல பங்களிப்பு வந்து ஐடி விங் வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால யுக்தி அப்படின்றது ஒண்ணு இல்ல, அட்டாக் அப்படின்ற ஒரே மோட்ல தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இத தொடர்ச்சியாக பல்முனை தாக்குதல் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங்ல இருந்து இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு இளைஞரும் வந்து நாம் தமிழ் கட்சியோட ஐடி விங் தான் மொபைல் வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப வந்து கருத்துக்களை பகிரும் போது நம்மளோட கட்சி சார்ந்த கருத்துக்களை நீங்க வந்து உங்களோட முகநூல்லையோ இல்லை வந்து எக்ஸ்லயோ இல்லை இன்ஸ்டாலையோ பதியும் போது வார்த்தைகள்ல வந்து கண்ணியத்தை கடைபிடிங்க. ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து பல ஊடகங்கள்ல இருக்கிறதுனால ஒரு ஐடி அப்படின்றது வந்து பல ஐடிகள் வந்து உங்க பேர்ல வந்து தொடங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஊடகம் தேவைப்படுது. ஒவ்வொருத்தருமே நம்ம ஊடகமா மாறணும். இப்ப இந்த திடல்லையே வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடில இருந்தே வந்து காணொலிகள் வந்து ஒவ்வொருத்தரும் பதிவு செஞ்சு இந்த திடலோட பாதுகாப்பு பணிகள் மற்றும் குருதிக்குடை பாசறையோட பணிகள், சுற்றுச்சூழல் பாசறையோட பணிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காணொலிகள் எடுத்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏற்பாடுகள் எப்படி நடக்குது, அப்புறம் வந்து பொறுப்பாளர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு காணொலிகள் இது பண்றது. இப்ப வலையொலிகள் மட்டும் இல்ல, தனிநபரவே வந்து ஒவ்வொரு கட்சி உறவுமே வந்து ஒரு ஊடகமா மாறி இந்த மாநாட்டை வந்து பெரிதா மக்கள் கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே கையெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷனரியை வந்து நம்ம அண்ணனை வந்து தலைவராக கொண்டுட்டு இருக்கும் போது அவரோட வழிகாட்டத்தில் கீழே இருக்கிற தகவல் தொழில்நுட்ப பாசறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் வந்து ரொம்ப
பொறுமையாகவும் நல்ல கருத்துக்களை வந்து நமக்கு இப்போ வரக்கூடிய கூட்டம் வந்து எதிர்த்தரப்புல இருந்து ரொம்ப கண்ணியமற்ற கூட்டமாக தான் இருக்கு. அப்போ அவங்கள வந்து நம்ம கையாளும் போது ரொம்ப கவனத்துடன் கையாளணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். விஜயகாந்த் வந்து சமூக ஊடகங்கள் தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டார். அதோட தாக்கம் நாம் தமிழர் கட்சியில இருக்கா? ஏன்னா அவருடைய கட்சி அழிஞ்சு அவருடைய தனிப்பட்ட முறையில இமேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு விஜயகாந்த் மேல. சமூக ஊடகத்தின் வாயிலாக ஒரு கேலி சித்திரமாக வந்து மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து அப்படி ஒரு அசால்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அண்ணனுக்கு வந்து இன்னுமே அதிகமான ஒரு அசால்ட்டை வந்து நம்ம இந்த 15 வருஷத்துல வந்து பார்த்துட்டு இருக்கோம். தனிப்பட்ட அவதூறுகள் ஆகட்டும், இன்னுமே நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து தம்பி தங்கைகள் பொறுப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து நம்ம பேசுற அரசியலுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து நமக்கு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இதை வந்து எப்படி கையாளுறோம் அப்படின்னா, அதை உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறை அணுகினாலும் அவங்க வந்து நமக்காக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இந்த ஆட்சியில இல்லை. அப்படின்னாலும் வந்து நம்மளோட கருத்தியல்னாலும் நம்ம வந்து சரியான ப்ரோக்ரஸிவ் பாலிடிக்ஸ்னால தான் வந்து நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர முடியும். முக்காவாசி தனிப்பட்ட அவதூறுகளை வந்து அண்ணன் எப்படி வந்து பதில் சொல்லிட்டு கடக்கிறாரோ அதே மாதிரி தான் நாமளும் கடக்க வேண்டியதா இருக்கு. மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நடந்த அந்த ஒரு வல்லரபிலிட்டி வந்து நமக்கு இல்லை அப்படின்றது என்னோட கருத்து. நம்ம இன்னுமே தெளிவான ஒரு இளைஞர் படையை வந்து கொண்டுட்டு இருக்கோம். அவங்களே வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாங்க, சரியான ஒரு விமர்சனங்களை வந்து எதிர்கொள்றாங்க. அதனால அந்த ஒரு வீக்கான சிச்சுவேஷன்ல வந்து நாம் தமிழர் கட்சி எப்பவுமே இல்லை. அதே மாதிரி அண்ணன் மேல வந்து மக்களுக்கு ஒரு சில உடன்பாடு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பேசினாரு, இப்போ ஒரு மாதிரி பேசுறாரு. அப்போ 2 வீடியோவுமே வந்து கம்பேர் பண்ணி போடுறாங்க. அதை வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம்? என்டிகேக்கு வந்து தனியா ஊடகம் அப்படின்றது வந்து இப்பதான் தொடங்கப்பட்டிருக்கு, எங்கள் தேசம் அப்படின்றது. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சமூக ஊடகத்திலே ஃபேக்ட் செக் அப்படின்றதுல வந்து நம்ம தொடர்ச்சியாக எதற்கான எந்த அரசியல் சூழல்ல வந்து அவர் அந்த நிலைப்பாடு எடுத்தாரு, அந்த நிலைப்பாடு வந்து தற்போது மாற வேண்டிய சூழல் வந்ததுனால ஏன் அந்த மாதிரி வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செய்தாரு அப்படின்றத வந்து நம்ம பல இடங்கள்ல வந்து பதிவு செய்யறோம். அது அந்த டைம்லைன் ஆகட்டும், இல்ல வந்து அந்த சூழல் ஆகட்டும், அதை வந்து கரெக்டா வந்து டீகோட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு கொடுக்கறது வந்து நம்ம தொடர்ச்சியா செய்து கொண்டு இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து செய்தி ஊடகங்கள்ல போய் நம்ம செய்தி தொடர்பாளர்களும் ஊடகத்துக்கு விவாத நிகழ்ச்சிகளுக்கு செல்வரும் இதை வந்து தொடர்ச்சியா பேசிக்கொண்டுதான் இருக்காங்க. அந்த வீடியோக்களை வந்து நம்ம எடுத்து பார்க்கிறோம், அந்த கருத்துக்களை வந்து தொடர்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா அப்படி இருக்கும்போது குரல் மாற்றி பேசுறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. அண்ணனுடைய புகைப்படத்தை போட்டு நிறைய தவறான வருது. அது பாக்குற பாமர மக்களுக்கு அண்ணன் தான் பேசுறாங்க ஒரு எண்ணம் தோணும். அது எப்படி நம்ம கையாளுறோம்? இல்ல அந்த இதை வந்து நம்ம வந்து அண்ணனோட வாய்ஸை எங்கேயுமே சிந்தசைஸ் பண்றது இல்லை. நம்ம எந்த ஏஐ டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தினாலுமே நம்ம ஒரு வரலாற்று பதிவு வைக்கிற ஆவணப்படங்கள், அப்புறம் வந்து நம்மளோட விஷனை வந்து இது பண்ற ஒரு ப்ரோக்ரெசிவ் ரீசன்ஸ்க்காக தான் வந்து ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்துறோம். ஆனா இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து நமக்கு எதிராக வந்து பயன்படுத்தும் போது நமக்கு அதை வந்து அதை பிரிச்சு சொல்ற அந்த ஒரு இதுவும் வந்து நமக்கு இது இருக்கு. அதற்கான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கேம்பெயின் வந்து டிஃபமேஷன் கேம்பெயின் வரும்போது அதை எதிர்கொள்றதுக்கான எல்லா தொழில்நுட்ப வசதிகளும் அதற்கான ஒரு அணியும் வந்து தனியாக வந்து நாம் தமிழர் கட்சி தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்கிட்ட இருக்கு.